உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 10:17, கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். என்னங்க, தேவன் என் ஜெபத்தை கேட்பாராங்க? எனக்கு பயமாக இருக்குது. வாழ்வா சாவான்னு நான் உட்காந்துட்ருக்கேன். இவர் என்னங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறார். நான் இவ்வளோ தடவை ப்ரேயர் பண்ணியிருக்கேன். என் நிலமை என்னென்னு புரிஞ்சுக்காம இன்னும் பதில் சொல்லாமையே இருக்காரே. இல்லைங்க, அவர் பதில் செய்வார், பயப்படாதீங்க. நீங்கள் எந்த விளிம்பில் இருந்தாலும் அவர் உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்டுட்டாரு. உங்களுக்கு பதில் அவர் கண்டிப்பாக கொடுப்பார். சரிங்களா? உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? பயத்தோடு இருக்குது, உடஞ்சி போய் இருக்குது, குழப்பத்தோடு இருக்குது. அவருக்கு தெரியும். அதனால் உங்கள் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார், நல்லா தைரியத்தை கொடுப்பார். கவலைப்படாதீங்க. எந்த விளிம்பில் இருந்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்படுது. உங்களை கைவிட மாட்டார், அம்போன்னு விட மாட்டார். எந்த ஒரு சாதாரண ஒரு ஆள் ஜெபம் பண்ணால் கூட நம்ம தேவன் இருக்கார்ல, கேட்பாருங்க. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஆள் பிரதம மந்திரியை போய் பார்க்க முடியுமா? இந்த நம்ம முதல்வரை போய் பார்க்க முடியுமா? முடியாது. கரெக்ட் தானே? பிச்சைக்காரன் போய் பிரைம் மினிஸ்டரை பார்க்க முடியுமா? பிச்சைக்காரன் போய் சீஃப் மினிஸ்டரை பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் தேவனை யாராக இருந்தால் கூட பார்க்க முடியும். சிறுமைப்பட்டவர்கள் பார்க்க முடியும். எந்த ஒரு மனிதனும் பார்க்க முடியும், அதாவது பேச முடியும். நம்ம என்ன பண்ணுவார்? நம்ம பேச்சை கேட்பார், காது கொடுத்து கேட்பார். நீங்கள் எவ்வளோ வறுமையில் இருந்தாலும், எவ்வளோ பாவியாக இருந்தாலும், எத்தனை நோயில் இருந்தாலும் அவர் உங்கள் ஜெபத்தை கேட்குறாரு. பதில் வருது. சரிங்களா? அவருக்கு தெரியும் நீங்கள் எந்த நிலைமையில், எந்த விளிம்பில் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் இயேசுவிடம் எப்போ வேணால் பேசலாங்க. எப்போ நீங்கள் என்ன நினச்சாலும் நீங்கள் பேசிடலாம். அவர் என்ன பண்ணுவார்? காது கொடுத்து கேட்பார். நீங்கள் என்ன பேசினாலும் அவர் கேட்க ரெடி. மனிதர்களா, அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது, நான் அவங்களுடைய ஜெபத்தை கேட்க ரெடி தான் அவர் சொல்கிறாரு. நானும் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஆனால் என் ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல? விரக்தி வந்துடுது. அதனால் இல்லை, விரக்தி வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு ஜெபம் பண்ணவே ஓடாது, நம்பிக்கை உடஞ்சி போயிடுது இல்லை. அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டுட்டாரு, பதில் வருதுங்க. நீங்கள் பேசும்போதெல்லாம் அவர் உங்களை மட்டும்தான் பார்க்குறாரு. நீங்கள் சங்கீதம் 34:15, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கீங்க, அவர் வேறு எங்கேயும் பார்க்க மாட்டார், உங்களை தான் பார்ப்பார். உங்களை தான் பார்க்கணும். கரெக்டாக? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவர் உங்களை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு அவர் எங்கேயாவது பார்த்தா உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராது. அதில் தான் இதுக்கு தான் இந்த சங்கீதம் 34:15 பதில் சொல்லுது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. சில மனிதர்கள், அந்தஸ்தில் உயரமான மனிதர்களிடம் நீங்கள் பேசினா கண்டுக்கவே மாட்டாங்க, எங்கேயோ பார்த்துட்டு போயிடுவாங்க. உயர்ந்த இடத்துல இருக்கார். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணால் அவருடைய கண்கள் உங்கள் மேலே தான் நோக்கமாக இருக்கும், வேறு எங்கேயும் போகாது. உத்து உங்களை தான் பார்த்துட்ருக்காரு, அலட்சியம் பண்ண மாட்டாருங்க. நீங்கள் உடஞ்சி போகாதீங்க, தைரியப்படுத்துவார். நான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களை ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் அவரை தான் நம்பி வாழ்கிறீங்கன்னு இயேசுவுக்கு தெரியுங்க. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மனசளவில் ஓவராக உடஞ்சிட்டாங்க. என்ன தண்டனைலாம் கொடுக்குறாரு? ஏதோ பிடிச்சிட்டு வந்தாங்க, விட்டுடுவாங்கன்னு நினச்சா தண்டனைலாம் கொடுக்குறாங்க. அதுவும் தண்டனை சாதாரண தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தீக்குள்ளே போட சொல்கிறாங்க. என்னடா இது, என்ன நடக்குது? 3 பேருக்கு கவலையாயிடுச்சு. தேவனை வணங்குறோம், அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், அவர் என்ன காப்பாற்ற வரல, தீக்குள்ளே தூக்கி போடுறாங்க. என்னடா அது, இன்னும் கூட தேவன் நம்மளை காப்பாற்றலையே அப்படின்னு நடக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது, ஆமாம் நம்மளை காப்பாற்றிட்டாரு, நம்ம தீயில நடக்கிறோம், தேவதூதனும் நம்மளோட சேர்ந்து நடக்கிறான் அப்படின்னு. அப்போ தான் அவங்க 3 பேருக்கும் தெரியுது, நம்ம தேவன் இருக்கார்ல. நீங்கள் வியாதியில் நடந்தாலும், நீங்கள் வறுமையில் நடந்தாலும் அவர் உங்களோடு நடப்பார். அதனால் எந்த சேதமும் வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. வியாதி உங்களை கருக்காது, பிரச்சனை உங்களை கருக்காது.
அவர் இருப்பார், அந்த இடத்துல கூட இருப்பார். ஏன் பதில் வரல, ஏன் பதில் வரலன்னு கவலைப்படாதீங்க. அந்த இடத்துல தேவ தூதன் கூட சேர்ந்து நடந்துட்டுருக்கான். தேவனே வந்து கூட சேர்ந்து நடந்துட்டுருப்பார். அதனால் அது அது வந்து உங்களை தாக்காது, பயப்படாதீங்க. பதில் வரும், அவ்வளோதான். சில இடங்களில் உங்களை வந்து அவர் நடக்க பழக்கி வைப்பார். ஆனால் அதனால் எந்தவித தாக்குதலும் இருக்காது. அவர் உங்களை வந்து காப்பாற்றிடுவார். கரெக்டான டைமில் உங்களுக்கு உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து உங்களை காப்பாற்றிடுவார். தைரியமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வருது, அவங்க மனசு தைரியமாக ஆகுது. அதனால் எவ்வளவோ உடஞ்சி போயிருக்காங்க, நீங்கள் பதில் கொடுத்து அந்த உடைந்த மனசை சரி பண்ணி தைரியத்தை கொடுக்குறீங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோடிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிறுத்துங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தம் கொண்டு எங்களை நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் சுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. சாமி, 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.